8 அமைச்சர் அண்ணா திமுக இருந்து போயிருக்கிறாங்க. திமுகவில் ஆள் இல்ல, திமுக ஆள் இல்ல, அல்ல டெப்டேஷன்ல போயிருக்கிறாங்க. அண்ணா திமுகவில் இங்க இருக்கின்ற தொண்டர்கள் இரவு பகல் வராம உழைச்சி அவளை எம்எல்ஏ ஆக்கி அம்மா அவளை அமைச்சராக்குனாங்க. நன்றி விசுவாசம் இல்லாம அந்த காலத்தில் எட்டப்பன்னு சொல்லுவாங்க, இந்த காலத்தில் 8 பேர் எட்டப்பனா மாதிரி திமுக போயிருக்கிறாங்க. அங்க போய் திரு ரகுபதி அவர்கள் நச்சு வார்த்தையை கக்கிட்டு இருக்காரு, நஞ்சு வார்த்தையை கக்கிட்டு இருக்காரு. இது சரியா? அண்ணா திமுக காரன் உழைப்புல நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்க, அண்ணா திமுக அரசாங்கத்தில் நீங்க அமைச்சரா இருந்தீங்க, மறந்துடாதீங்க. திரு ரகுபதி அவர்களே, அண்ணா திமுக என்ற கட்சி இருந்தனாலதான் இந்த ரகுபதி என்ற ஒரு ஆளை அடையாளம் காட்டியிருக்கிறாங்க நாட்டு மக்கள். நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் இவருக்கு தான் பார்த்து சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் எதிர்காலத்தில் வருவாங்கன்னு எண்ணி அந்த காலகட்டத்தில் 2000 ஆண்டுக்கு முன்பே இப்படிப்பட்ட அற்புதமான கருத்துள்ள குரலை ஐயன் திருவள்ளுவர் நமக்கு அளித்து விட்டு சென்று கண்டார். ஆக துரோகிகளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தொண்டர் நிறைந்த கட்சி, தொண்டர் இந்த கட்சிக்கு வருவார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் தெரிவித்தார்கள் சட்டமன்றத்திலே, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம்